என்னோட அண்ணாங்களும் இங்கே தான் படித்தாங்க. எல்லாருமே இந்த ஸ்கூலை பற்றி சொன்னாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் வந்து எவ்வளோ லக்கியஸ்ட் இதுங்கிறது என்னோடய ஃபேமிலியிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னோடய பெரியண்ணா வந்து சினி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க. டைரக்டர் சங்கர் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு பிரபுன்ட்டு. அதே மாதிரி சின்ன அண்ணாவும் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கார். நான் இந்த ஸ்கூலில் வந்து 11th 12th தான் வந்து சேர்ந்த பாலாஜி. ஏன்னா எனக்கு இங்கே தான் கொடுத்தாங்க என்னோடய இதுக்கு. நான் ஒரு பொலிட்டீஷியனாக என்ன நானே தெரிஞ்சுக்கிட்டது இதே ஸ்கூலில் தான். ஏன்னா இங்கே இருக்கிற பாய்ஸ் கூட நான் தான் ஒரே ஒரு பொண்ணு வண்டி டிவிஎஸ் 50 ஓட்டிகிட்டு வந்து நிறுத்துவேன். அப்போ வந்து பாய்ஸ் தான் வந்து வண்டியில் வந்து நிறுத்துறதே ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது ஏன் கேர்ள்ஸ் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கும் போது நான் தான் ஃபஸ்ட்டு விமன் வந்து இதே ஷெட்டில் வந்து வண்டி நிறுத்துவேன். அப்போ எல்லாருமே கேட்பாங்க நீ என்ன வந்து நிறுத்துகிற போது எனக்கு இங்கே வந்து மோட்டிவேட் பண்ணுறது என்னோடய பேட்ச்மேன் பசங்க தான். ஸோ இங்கே வந்து பண்ணேன் அப்படி என்னை மோட்டிவேட் பண்ணதே அவங்க தான். அவங்க நான் இந்த இடத்துல வந்து நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் பேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து எஜுகேஷனில் நிறைய புவர் எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறது. அதே மாதிரி நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும் மட்டும் இல்லை, மற்ற ஸ்கூல்ஸு இப்போ உங்களுக்கு யாருக்காவது ரெஃபரன்ஸில் யாராவது படிக்க முடியாமல் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலைன்னா எங்கள் பேட்சில் இருக்கிறவங்க நாங்கள் பணம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் டைரெக்டாக ஸ்கூலுக்கே வந்து பேமெண்ட் பண்ணுறோம் ஃபீஸு. இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த விஸ்வதீப்தி மூலம் தான் எங்களுக்கு கிடைச்சிது. இதனால மற்ற ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பயனடைகிறாங்க. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் பயனடைகிற மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இன்னும் நிறைய பேர் நம்ம குரூப்பில் சேர்ந்து நிறைய பேருக்கு பண்ணால் இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நிறைய பேர் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கலாம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் உதவி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கிறீங்கன்னா something you contribute for your school. நம்மளுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்களால தான் நம்ம இப்போ சம்பாதிக்கிறோம். அது ஏன் நம்ம திருப்பி நம்ம ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடாது? ஐ வாண்ட் எவ்ரிபடி டு கான்ட்ரிபியூட் சம்திங் ஃபார் த ஸ்கூல். இது நம்ம ஸ்கூலு, இது நம்ம சொத்து. அது ஒத்துக்கிறீங்களா? அதனால் ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரிஒன், ப்ளீஸ் கான்ட்ரிபியூட் சம்திங் ஃபார் த ஸ்கூல். அந்த நம்ம என்னைக்கு போனாலும் நம்ம தலைமுறைக்கு இந்த ஸ்கூலில் வந்து நம்ம பேரை சொல்லணும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மீட்டிங் எல்லாம் எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்குமா அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி என்னை வந்து ஒரு பொலிட்டீஷியனாக கொண்டு வந்திருக்கு. நான் வந்து எனக்கு இவ்வளோ பேசலாம் தெரியாது. நான் இவ்வளோ தூரம் மைக்கை பிடிச்சி பேசுகிறேன், இவ்வளோ பேர் கூட நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் விஸ்வதீப்தி தான். என்னையும் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2023 காங்கிரஸை ரெப்ரசன்ட் பண்ணி அமெரிக்கா வரைக்கும் நான் போயிருக்கேன். வேர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து பதவி ஏற்றாரோ அதே பிளேஸில் நான் போய் பேசியிருக்கேன். ஸோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது இதே ஸ்கூல் தான். இதுக்கு முன்னாடி ஏஎம்எஸ்சில் படித்தேன். அங்கே கூட எனக்கு இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கல. இங்கே மட்டும்தான் எனக்கு அந்த ஃப்ரீனஸ் கொடுத்தாங்க. ஜாய் கொலகுடன்ஸ் ஃபாதர் அவர் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அஸ் அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் நான் படித்ததெல்லாம். இவ்வளோ தூரம் என்னோடய ஸ்கில்லை அப்டேட் பண்ணி இவ்வளோ போல்டாக கொண்டு வந்தது இந்த ஸ்கூல் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் த டீச்சர்ஸ், நான் ஸ்டாஃப்ஸ் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி